நீங்க கேட்கல அல்லாட்ட, அவ்வளவுதான். கேட்டிருக்கீங்களா? யா அல்லாஹ், எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு. அல்லாஹ் 1,20,000 ஐபோன். யா அல்லாஹ், எத்தனை பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க கடன் கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா, என் அக்கௌண்ட்டுக்கு என் பேலன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. ஒரு முறை ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து தஹஜ்ஜத் தொழுது சுஜூத் செஞ்சு, யா அல்லாஹ், எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை. யா அல்லாஹ், காசு இல்ல, அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு வாங்கி கொடு அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? முதல்ல وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அழைப்பவர் அழைத்தால் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்டு கொடுக்காமல் இருப்பதில்லை. ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லது இல்லை, அவ்வளவுதான். ஐபோன் உனக்கு நல்லது இல்லை, நரகத்துக்கு கொண்டு போய் அதுல வேற ஏதாவது வேலை பார்த்துருவேன், அதனால வேணாம். நோக்கிய உடம்பு நிறுத்தி கூட அல்லாஹ் சொன்னார். இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவான், கவலைப்படாது. நீ கேட்டல்ல, கொடுக்கல, அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும், உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும், அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான்? அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ரப்பிடத்தில் கேட்டீர்களா? அல்லாஹ், எனக்கு மில்லியனர் ஆவணே அல்லாஹ், மில்லியனர் ஆவணே அல்லாஹ், அழகான முறையில் சம்பாதிச்சு எப்படியாவது இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அல்லாஹ், ஒரு வழியை திறந்து வை அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கேட்கல, நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல. என்னால எப்படி முடியும் நினைக்கிறீங்க? ஒரு முஃமின் எப்படி அப்படி என்ன முடியும்? அல்லாஹ்வுடைய கஜானாவை அறிந்தவன், அல்லாஹ்வை அறிந்தவன், தட்டினால் திறக்கப்படும் என்ற அல்லாஹ்வின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும்? அல்லாஹ் துனியாவை தான் கொடுப்பாங்க. அந்த நபி சொன்னார், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்.